ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வெரைட்டியில் cashew பக்கோடா பார்க்க போகிறோம். இந்த முந்திரி பக்கோடா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் சலிச்ச கடல மாவு எடுத்துக்கலாம். கடல மாவு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க, அப்போ தான் நமக்கு நல்லா வரும், கிறிஸ்பியாக இருக்கும். இதோட அரிசி மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் சலிச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ முந்திரியை போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நைஸாக கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. இஞ்சி சேர்த்துக்கலாம். இது துருவின இஞ்சி. வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சோம்பை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு வாசனை இந்த பக்கோடாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி எல்லாம் போடுறதுனால டைஜஷன் ஈஸியாகும் சோம்பு சேர்த்தா. இப்போது நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கையால் மாவை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாவை கொஞ்சம் கெட்டியான பக்குவத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் பக்கோடா வராது. அதனால் கொஞ்சம் கவனமாக தண்ணீரை பார்த்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். முதல்ல ஹை ஹீட்டில் இருக்கட்டும், அப்போ தான் ஈஸியாக எண்ணெய் காயும். பக்கத்தில் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் உறிஞ்சி எடுக்கிறதுக்கு எல்லாம் பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஈவினிங் டைமில் இந்த மழை காலத்துலலாம் இந்த பக்கோடா ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கையால் உதிர்த்து விடணும். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி செவப்பாக வந்தவுடனே எடுத்துடலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். இந்த மாதிரி எல்லா பக்கோடாவையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். நமக்கு சுவையான முந்திரி பக்கோடா தயாராகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், பிரியாணி, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.